கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-8 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஒரு ஜெபம் பண்ணுகிற மனிதன் சந்தேகப்படுவானானால் அவன் வாழ்க்கையினுடைய நிலைகள் என்ன, தன்மை என்ன என்பதை யாக்கோபு இந்த வசனங்களில் எழுதுகிறார். சந்தேகம் என்கிற இந்த நிலையானது அநேகருக்குள்ளே வருகிறது. சந்தேகப்படுகிற கணவன் மனைவியினுடைய உறவிலே விரிசல் ஏற்படுகிறது. சந்தேகப்படுகிற மனிதனுடைய சபையிலும் கூட அநேக பிராபலங்கள், பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. இந்நாட்களில் சந்தேகப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகிற நிலையிலே மக்கள் காணப்படுகிறார்கள். இந்த சந்தேகத்தை குறித்து 3 குறிப்புகளை சொல்கிறேன். சந்தேகம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், நாம் தீர்மானம் செய்ய முடியாத நிலையிலிருந்து வருகிறது. டவுட்ஸ் அரைஸ் ஃப்ரம் இன்டிசிஷன் என்று சொல்லலாம். 1ஆம் அதிகாரம் 6 பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிற மனிதன் ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறான். சந்தேகப்படுகிறவன் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறான். சந்தேகம் என்பது நம்முடைய மனதிலே உள்ள ஒரு போராட்டமாக அது காணப்படுகிறது. சந்தேகப்படுகிற மனிதனுடைய நிலைமையை குறித்து யாக்கோபு சொல்லும்போது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலை என்று ஒப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான நிலைவரமான ஒரு தீர்மானம் பண்ண முடியாத நிலையில் இருக்கும்போதுதான் சந்தேகமானது உருவாகி விடுகிறது. 2வது, சந்தேகமானது எங்கிருந்து வருகிறது என்றால் அதனுடைய தன்மை என்ன? நம்முடைய திறன் இல்லாத நிலைமையை சொல்கிறது. சில காரியத்தை எஃபெக்டாக, அதாவது திறனாக செய்து முடிக்கிறோம். சில காரியத்தை நம்மால் திறன் இல்லாமல் செய்து முடித்து விடுகிறோம். ஆகவே டவுட்ஸ் அக்கவுண்ட் ஃபார் இன்எஃபெக்ட்னஸ் என்று சொல்லலாம். நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்றால் பொருள் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய செயல் திறனிலே திறனில்லாத தன்மையை வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. ஆகவே இந்த 7வது வாக்கியமானது ஒரு கிளியராக, ஒரு தெளிவான உண்மையை தருகிறது. சந்தேகப்படுகிறவன் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. சந்தேகப்படுகிறவன் எதையும் பெற முடியாது என்று வசனம் சொல்வதினாலே அது நமக்கு உணர்வுள்ள ஒரு சிந்தையை தருகிறது. 3வதாக, சந்தேகப்படுகிறவன் உடைய தன்மை என்ன? டவுட்ஸ் அட்டஸ்ட் டு அவர் இன்ஸ்டெபிலிட்டி என்று சொல்லலாம். நாம் சந்தேகப்படுவோமானால் நம்முடைய நிலையற்ற தன்மையை அது காண்பிக்கிறது. சில சமயத்திலே சிலர் மேலே விசுவாசம் வைக்கிறோம். ஒரு மணி நேரம் கழித்து அவர்களை குறித்து நமக்கு சந்தேகம் வருகிறது. சில ஆண்டவருடைய செயலை குறித்து நமக்கு விசுவாசம் வருகிறது. கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவருடைய செயலை குறித்தும் அவருடைய வரங்களை குறித்தும் நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். ஆகவே யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படியான சந்தேகத்தினுடைய அடுத்த அடையாளம் என்ன? நம்முடைய உறுதி இல்லாத நிலையற்ற தன்மைதான் சந்தேகத்தினுடைய நிலையாக அது காணப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது? சந்தேகப்பட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே சரியாக நீங்கள் தீர்மானம் செய்யவில்லை என்று பொருள். சந்தேகப்பட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய திறன் இல்லாத தன்மையை வெளிப்படுத்துகிறது. சந்தேகப்பட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், செயல்படுவீர்கள் என்றால் அதனுடைய நிலைமை நிலையற்ற தன்மையை வெளிப்பட்டு விடுகிறது. யோவான் ஸ்நானகன் தாயின் கற்பத்திலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். அவன் ஆண்டவருக்காக வழியை ஆயத்த பண்ணின ஒரு மனிதன். இயேசுதான் மேசியா என்று அநேகருக்கு அடையாளம் காட்டின மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் கூட சந்தேகம் ஒரு காலகட்டத்தில் அவன் மேற்கொள்ள ஆரம்பித்தது. தன் சீடர்கள் 2 பேரை ஆண்டவரிடத்தில் அனுப்பி அவன் கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவன் கேட்டான். ஆனால் யோவான் ஸ்நானனிடத்திலே எனக்கு பிடித்த ஒரு நல்ல குறிப்பு என்ன? யாரிடத்திலே சந்தேகம் வருகிறதோ அவரிடத்திலே ஆள் அனுப்பி கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து சந்தேகம் வரும்போது 3வது நபரிடத்தில் கேட்கிறோம்.
ஆண்டவரிடத்திலே சந்தேகமா ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். அவருடைய வார்த்தை மேலே சந்தேகமா அவருடைய வார்த்தையை இன்னும் வாசிக்க தொடங்குங்கள். ஆகவே சந்தேகம் என்கிற அந்த நிலையிலிருந்து தெய்வமாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, மனித வாழ்க்கையிலும் மனித உறவுகளிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆன்மீக தெளிவிலும் கூட அநேக சமயங்களிலே ஆண்டவரே சந்தேகத்தினாலே காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலை போல எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். எங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு திடமனதான உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.